ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 16/9/25. मीठे बच्चे, तुम हो रूहानी पंडे, तुम्हें सबको शांतिधाम अर्थात अमरपुरी का रास्ता बताना है. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள். நீங்கள் அனைவருக்கும் சாந்திதாம் அதாவது அமரபுரிக்கான வழிகாட்ட வேண்டும். प्रश्न, तुम बच्चों को कौन सा नशा है, उस नशे के आधार पर कौन से निश्चय के बोल बोलते हैं. கேள்வி, குழந்தைகளுக்குள் எப்பேற்பட்ட ஒரு நஷா இருக்கின்றது, அந்த நஷாவின் ஆதாரத்தினால் எப்பேற்பட்ட நம்பிக்கையான வார்த்தைகள் கூறுகின்றீர்கள். उत्तर, तुम बच्चों को नशा है कि हम बाबा को याद कर जन्म जन्मांतर के लिए पवित्र बनते हैं. तुम निश्चय से कहते हो कि बल कितना भी विघ्न पड़े हैं, लेकिन स्वर्ग की स्थापना जरूर होनी है. நம் குழந்தைகளாகி நமக்கு இந்த ஒரு நஷா இருக்கிறது. நான் பாபாவை நினைவு செய்து பல ஜென்மத்திற்காக நான் தூய்மையாக ஆகுவேன். அதனால நம்பிக்கையோட நம்ம சொல்றோம். நஷா இருக்கும் பொழுது நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்கிறது? எவ்வளோ தடை ஏற்பட்டாலும் சரி, ஆனால் நான் ஸ்வர்க்கத்தை கண்டிப்பாக ஸ்தாபனை பண்ணுவேன். ஸ்வர்க்க ஸ்தாபனை கண்டிப்பாக ஏற்படும். புது உலகத்தினுடைய ஸ்தாபனை ஏற்படும் மற்றும் பழைய உலகத்தினுடைய அழிவு ஏற்பட்டு தான் தீரும். ஏ பனா பனாயா டிராமாகை, இதான் முற்றிலும் நிச்சயிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட நாடகம். இஸ்மே சஞ்சய்க்கு பாத்தி நஹி ஹை, இதில் சந்தேகத்திற்கான விஷயங்கள் என்பதே கிடையாது. ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रति रूहानी बाप समझा रहे हैं, तुम जानते हो हम आत्मा है. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், நம்ம ஆத்மாக்கள். இந்த நேரத்தில் நாம் ஆன்மீக கைடு வழிகாட்டியாக இருக்கிறோம். பன்தே பீஹே பனாத்தே பீஹே, நாம் வழிகாட்டியாக இருக்கவும் செய்கிறோம், மற்றவங்களை உருவாக்கவும் செய்கிறோம். இந்த விஷயங்களை நாம் நல்ல முறையில் புரிந்து கொண்டு தாரணை செய்யணும். माया का तूफान बुला देता है, रोज सुबह शाम ये विचार करना चाहिए, ये अमूल्य रतन अमूल्य जीवन के लिए रूहानी बाप से मिलते हैं. மாயா சில விஷயங்களை மறக்க வச்சிடுது. டெய்லி காலையிலையும் சாயங்கால நேரத்துலையும் சிந்தனை பண்ணி பார்க்கணும். எவ்வளோ ஒரு மதிப்பான வாழ்க்கை, மதிப்பான ரத்தினங்கள் எனக்கு ஆன்மீக தந்தையிடமிருந்து கிடைச்சிருக்கிறது. तो रूहानी बाप समझाते हैं, बच्चों तुम अभी रूहानी पंडे व गाइड्स हो मुक्ति धाम का रास्ता बताने के लिए. நமக்கு பாபா ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள். நாம் எதற்கு வழிகாட்டணும்? இப்போ முக்தி தாம் செல்வதற்கான வழிகாட்ட வேண்டும். तुम सब रूहानी पंडे हैं, நீங்க எல்லாருமே ஆன்மீக வழிகாட்டிகளாக இருக்கிறீங்க. अंग्रेज में भी कहते आकर लिबरेट करो दुख से. ஆங்கிலத்தில் கூட என்ன சொல்கிறாங்க? ஹே லிபரேட்டரே, வந்து எங்களை லிபரேட் பண்ணுங்க, துக்கத்திலிருந்து விடுபட வைங்கன்னு சொல்கிறாங்க. துக்கம் என்பதே 5 விகாரங்களால தான் ஏற்படுது. गृहस्थ में भी रहना है, कुमारियों तो गृहस्थ में गई ही नहीं. गृहस्थी उनको कहा जाता है जिनको बाल बच्चे हैं. बाबा तो अदर कुमारी और कुमारी सबको पढ़ाते हैं. अदर कुमारी का भी अर्थ नहीं समझते. क्या अदर शरीर आधा शरीर है? अभी तुम जानते हो कन्या पवित्र है और अदर कन्या उनको कहा जाता है जो अपवित्र बनने के बाद फिर पवित्र बनते हैं. பாபா சொல்றாரு, குடும்பத்துல இருக்கணும். கன்யாஸ் அப்படின்னா குடும்பத்துல குடும்ப வாழ்க்கையில போகல. ஆனால் யார் கிரகஸ்தியா இருந்தாங்களோ, அவங்களுக்கு யாருக்கு குழந்தைகள் இருக்கிறாங்களோ அவங்கள தான் என்ன சொல்லப்படுது? அதர் குமாரிகள்னு சொல்றார் பாபா. குமாரிகள் அதர் குமாரிகள் எல்லாருமே எல்லாருக்கும் ஞானத்தை சொல்ல முடியும். பாபா சொல்றார், அதர் குமாரி அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. அப்படின்னா சரீரம் பாதி ஆயிடும் அப்படின்னு கிடையாது. ஆதா குமாரி, அதுதான் பாபா அதர் குமாரி அப்படின்னு சொல்றோம். நம்ம ஆதா குமாரி அப்படின்னா பாதி அவங்க குமாரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் வந்து கன்னியா அவங்க முழுமையாக பவித்திரம், நல்ல ஃபுல் குமாரி அவங்க. ஆனா அதர் கன்னியா அப்படின்னா என்ன அர்த்தம்?
யாரு தூய்மையற்ற வாழ்க்கையில போனதுக்கு அப்புறம், தூய்மையற்ற வாழ்க்கையின் உருவானதுக்கு பிறகும் கூட பாபா ஞானத்தை கேட்டு தூய்மையாக தன்னை ஆக்கிக்கிறாங்க, தூய்மையான வாழ்க்கையை கடைபிடிக்கிறாங்க, அவங்க என்ன ஆயிடுறாங்க, அதர்குமாரி என்று சொல்லப்படுது. நம்முடைய ஞாபகார்த்தங்களாக நிறைய சிலைகள், சித்திரங்கள் கோவில்கள்ல உருவாக்கப்பட்டிருக்கிறது. मैं आत्मा हूँ, बाबा का बच्चा हूँ, ये नशा नहीं रखता, जितना याद करेंगे उतना देह अभिमान टूट जाएगा. பாபா சொல்றாங்க, நான் ஆத்மா, பாபாவுடைய குழந்தை. இந்த நஷா சில குழந்தைங்களுக்கு இருக்கிறதே கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம பாபா நினைவு பண்றோம், ஆத்மா நினைக்கிறோம், அந்த அளவுக்கு தேக அபிமானத்துல இருந்து விடுபட முடியும். பாபா சொல்ற, தன்னை தானே கவனமாக பார்த்துக்குங்க, பாருங்க நான் தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு விட்டேனா என்று பாருங்க. एक बच्ची को पेपर मिला था जिसमें गीता के भगवान की बात पूछी जाती है, तो उसने लिख दिया गीता का भगवान शिव है, तो उनको नापास कर दिया है. समझती थी हम तो बाबा की महिमा लिखती हूँ, गीता का भगवान शिव है. பாபா சொல்றாங்க, டி ஒரு குழந்தை, ஒரு கன்னியா படிக்கிறாங்க. அவங்களுக்கு படிப்புல பரீட்சையில கொஸ்டின் வந்திருந்ததாம், கீதையினுடைய பகவானை பற்றி விஷயங்கள் கேட்டிருந்தாங்களாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பரீட்சையில ஸ்கூல்ல காலேஜ் படிப்புல கீதையினுடைய பகவான் சிவன் எழுதிட்டாங்க. இப்போ ஒரு ஃபெயில் ஆயிட்டாங்க அவங்க. இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம பாபாவுடைய புகழ் பாடிட்டு இருக்கோம், புகழை எழுதியிருக்கிறோம், கீதையினுடைய பகவான் சிவனு. ஞான் கா சாகர், பிரேம் கா சாகர், ஸ்ரீ கிருஷ்ண கே ஆத்மாவே ஞான் பாரஹி. பாபா அன்பு கடல், ஞானத்தின் கடல். ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா கூட இப்போ ஞானத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. एक दो के दुश्मन बनते तो कैसे खलास कर देते हैं, अब बाबा बच्चों को अच्छी रीति समझाते हैं. பாபா சொல்றாரு, இன்னைக்கு உலகத்துல எவ்வளோ மனிதர்கள் துக்கத்தை எப்படி போக்குறது, உலகத்துல நிறைய குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னை தானே எதிரியாக ஆக்கிக்கிறாங்க. बाबा कहते हैं, वेद शास्त्र आदि जो कुछ पढ़े हैं सब यहाँ बोलना है, अभी मैं जो सुनाता हूँ वो सुनो. வேத சாஸ்திரங்கள், புராணங்கள் என்னெல்லாம் படிச்சோமோ எல்லாத்தையும் மறந்து போயிடுங்க. இப்போ பாபா என்ன கற்றுக் கொடுக்கின்றாரோ அதை நாம கேட்கணும், படிக்கணும். அச்சா, நல்லது. தாரணா கேலி முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள். धंधा आदि करते भविष्य ऊंच पद पाने के लिए याद में रहने का पूरा पुरुषार्थ करना है. தொழில் காரியங்கள் செய்து கொண்டே எதிர்காலத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்காக பாபா நினைவில் இருப்பதற்கு முழுமையாக முயற்சி பண்ணணும். ஏ டிராமா செகண்ட் பை செகண்ட் பதல்தா ரக்தா ஹை. இந்த நாடகம் செகண்ட் பை செகண்ட் மாறிக்கொண்டே இருக்கும். ஆகையால் ஒருபோதும் எந்த ஒரு சீனை பார்த்தோம் ஹார்ட் ஃபெயில் ஆகவே கூடாது, மனமுடைஞ்சு போகவே கூடாது. ஏன்னா ட்ராமா செகண்ட் பை செகண்ட் மாறிட்டே தான் இருக்கும். ये रूहानी पढ़ाई पढ़कर दूसरों को पढ़ानी है, सबका कल्याण करना है. இந்த ஆன்மீக படிப்பை படித்து நாம் மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும், எல்லாருக்கும் நன்மை பண்ணணும். अंदर यही उछल आती रहे कि हम कैसे सबको पावन बनने की एडवाइस दें, हर का रास्ता बताएं. நமக்குள்ள இந்த ஒரு வேகம், உற்சாகம் இருந்துகிட்டே இருக்கணும். எல்லா ஆத்மாக்களும் தன்னை தூய்மையாக ஆக்கிக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு எப்படி நம்ம அட்வைஸ் பண்ணுறது, எப்படி ஞானத்தை கொடுக்கறது, எப்படி வீட்டுக்கான வழி சொல்கிறதுங்கிற ஒரு வேகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். वरदान, सर्व संबंधों के सहयोग की अनुभूति द्वारा निरंतर योगी सहज योगी भव. வரதானம், அனைத்து சம்பந்தங்களினுடைய சகயோகத்தின் அனுபவங்கள் மூலமாக நிரந்தர யோகி சஹஜ யோகி ஆகுங்கள். हर समय बाबा के संपन्न भिन्न भिन्न संबंधों का सहयोग लेना अर्थात अनुभव करना ही सहज योग. ஒவ்வொரு நேரமும் பாபாவுடைய பலவிதமான சம்பந்தங்களினுடைய உதவியை அடைய வேண்டும். நேரத்துக்கு தகுந்தாறு போல பாபா எப்படி சம்பந்தத்தில் கூப்பிடலாம், ஹெல்ப் பண்ணுறதுக்காக அப்படின்னு கூப்பிடுறதா, அனுபவம் பண்ணுறதா சஹஜ யோகம். बाबा कैसे भी समय पर संबंध निभाने के लिए बंधे हुए हैं. ஏன்னா சங்கம் யுகத்தில் பாபா எப்பேற்பட்ட நேரத்துலையும் எந்த நேரத்துலையும் எந்த சம்பந்தத்திலையும் வந்து குழந்தைகளுக்கு உதவி செய்வதற்காக
கட்டுப்பட்டு இருக்கின்றார். முழு கல்பத்திலும் இப்போ மட்டும்தான் அனைத்து அனுபவங்களினுடைய சுரங்கம் நமக்கு பிராப்தியே கிடைக்குது. ஆகையினால சதா அனைத்து சம்பந்தங்களினுடைய சகயோகத்தை எடுத்துக்கணும். பாபா எந்த சம்பந்தத்தில் வேணாலும் கூப்பிடலாம். எப்படி எப்படி சம்பந்தத்துலலாம் கூப்பிட்டு பாபா கிட்ட நம்ம வேலை வாங்கணுமோ வேலை, அதாவது உதவி வாங்கணுமோ வாங்கிக்கலாம். அதாவது நிரந்தர யோகியாக இருப்போம், சகஜ யோகியாக இருப்போம். ஏன்னா அனைத்து சம்பந்தங்களினுடைய அனுபவங்கள் பிராப்திகளில் மூழ்கி இருப்போம். அப்படி யார் மூழ்கி இருக்கக்கூடியவங்க அவங்க பழைய உலகத்தினுடைய வாயுமண்டலத்திலேருந்து சகஜமாக விடுபட்டு இருப்பாங்க. ஸ்லோகன் सर्व शक्तियों से संपन्न रहना यही ब्राह्मण स्वरूप की विशेषता है. ஸ்லோகன் அனைத்து சக்திகளிலும் நிறைந்திருப்பதுதான் பிராமண ஸ்வரூபத்தினுடைய விசேஷதாம். இன்றைக்கான அவ்யக்த இஷாரா, பாபாவுடைய அன்பில் மூழ்கி ஈடுபாட்டில் இருக்கும்போது யோக அக்னி, நம்முடைய யோகத்தை எரிமலையாக ஆக்கணும், ஜுவாலா ஆக்கணும். அதற்காக பாபாவினுடைய தூண்டுதல் तपस्वी मूर्ति अर्थात तपस्या द्वारा शांति की शक्ति की किरणों चारों ओर फैलती हुई अनुभव में आए. तपस्या मूर्ति என்றாலே தபஸ்யா மூலமாக அமைதியினுடைய சக்தியினுடைய கிரணங்கள் நாலாபுறங்களிலும் பரவிக்கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் அனுபவம் செய்யணும். தபஸ்வி ஸ்வரூபம் மற்றும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்வரூபம் ரெண்டுமே இருக்கணும். எப்படி சூரியன் உலகத்திற்கு ஒளி கொடுக்கிறது மற்றும் அநேக அழியக்கூடிய விஷயங்களையும் செய்யுது. சூரிய ஒளி மூலமாக நிறைய விஷயங்கள் என்ன ஆயிடுது, அழியவும் செய்யுது. அப்பேற்பட்ட மகான் தபஸ்வி ஆத்மாக்கள் நாம ஜுவாலா ஸ்வரூபத்தை சக்திசாலியான நினைவின் மூலமாக நம்ம ஏற்படுத்தணும். சக்திசாலியான நினைவு தான் ஜுவாலா ஸ்வரூபத்தை உருவாக்கும். அடுத்து அந்த நினைவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பிராப்தியினுடைய கிரணங்களை நாம் எல்லாருமே அனுபவமும் பண்ண முடியும். ஓம் சாந்தி.